அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவும் வந்து பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சாஃப்டான நல்ல ஒரு பட்டர் கேக் எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. கேக் வந்து எப்படி சாஃப்டாக நல்லா ஹைட்டாக எப்படி நல்லா போட்டுக்கொள்கிற அப்படின்ட்டு மிச்சமே உங்களுக்கு செலவும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுக்கலுமான மாதிரி எப்படி செஞ்சு கொள்கிற கேக் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணி கொண்டும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பர்ஃபெக்டாக சரியான முறையில் சரியாக எப்படி செஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பட்டர் கேக் ரெசிபிக்கு காஸ்ட் எவ்வளோ ஆவிச்சு ஒரு சாமான்டையும் விலையை எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். அதோடு வந்து லாபம் எவ்வளோ எங்களுக்கு எடுக்கலும். நிறைய பேர் வந்து கேக் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் சரியான இதுக்கு வந்து எப்படி நாங்கள் கணக்கு செய்கிறேன் அப்படின்றது வந்து மிச்சம் எதுக்கு தெரியாமல் இருக்கி நஷ்டமாகவும் கேக் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு லாபமும் வச்சுக்கொண்டு கஸ்டமருக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் அவங்களுக்கும் நஷ்டமாகாமல் எப்படி இந்த கேக் பிஸ்னஸ் செஞ்சு கொள்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் அதுக்கான எல்லா கணக்கு எல்லாமே நான் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு எல்லாமே நான் வந்து தெளிவாக ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளையிலும் ஃபுல்லாக வந்து ஒரு கேக்கு வந்து இப்போ இந்த டைமில் வந்து எப்படி உங்களுக்கு லாபமாக உங்களுக்கு எப்படி கொடுத்து கொள்ளணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கி. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த பட்டர் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பவுலில் மாவு எடுத்திருக்கிறேன். மாவு எடுத்துகிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எப்போ கேக் செய்ய போக்கலையும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் எடுக்க போக்கல ஃபுல்லாக மலை மாதிரி எடுக்காமல் ஸ்பூனில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாகவே நல்லாவே வரும். ஸோ அதனால் அந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த டைமில் ஒரு உப்பு தூள் வந்து ஒரு லேசாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளவும் மேலும். எனக்கு வந்து அது வீடியோவில் அது உங்களுக்கு ஷூட் ஆகி பட்டி இல்லை. ஸோ அதனால் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு தூள் தான் சேர்க்க வேணும். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இப்போ வந்து நான் இதை நல்லா சலித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து இதை சலிக்க போக்கல 3 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பேக்கிங் பவுடர் சால்ட் எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி எங்களுக்கு நல்லாவே பொங்குற தன்மையும் வந்து நல்லாவே வரும். பர்ஃபெக்டாக எங்களுக்கு நல்ல ஹைட்டோட கேக்கை வந்து செஞ்சுக்கொள்ளவும் மேலும். ஸோ அதனால் 3 முறை இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த கேக்கை செஞ்சுட்டு ஓவனில் பேக் பண்ணலுமா இல்லாட்டி குக்கரில் பேக் பண்ணலுமா அப்படின்றது வந்து நீங்கள் எதில் பேக் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லைக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாகவே இதை நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கேக் செய்கிறது வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சலித்து இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் 3 முறை சலிச்சுட்டு இப்போ ஒரு பேப்பரை போட்டு மூடிட்டு நல்லா அந்த காற்று போகாமல் இதை வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு நாங்கள் வந்து பட்டரை பீட் பண்ண போவோம். இப்போ வந்து நான் ஒரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. நல்லாவே இது வந்து மெல்ட் ஆகியும் இல்லை, நல்லாவே கூலும் இல்லை. பாருங்கள், நான் கையால் காட்டுறேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளலாம் கேக்கை. இப்போ நான் வந்து அதுக்கு சீனி எடுத்துருக்கேன். சீனியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சின்ன சீனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து மணல் மாதிரி இருக்கி இந்த மாதிரி நல்லா அந்த சால்ட் இருக்குமே அந்த மாதிரி இருக்கி இந்த மாதிரி நீங்கள் சீனி எடுத்துக்கோங்க. பெரிய சீனி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிரைண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இது வந்து கரைஞ்சிரும். இப்போ நாங்கள் வந்து இதை பீட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ பட்டரையும் சீனியும் ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பட்டரும் சீனியும் பீட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியான பர்ஃபெக்டான பதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பீட் பண்ணிக்கொண்டே இருக்க போகல பட்டர் வந்து டார்க் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். அந்த டார்க் எல்லோ கலர் வந்து லைட்டாக வந்து ஒரு க்ரீமிஷ் கலருக்கு மாறின பிறகு தான் மற்ற நாங்கள் எக் எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேணும். மாற வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. அப்போ ஓரளவுக்கு சீனியும் வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கும். அப்போ எங்களுக்கு முட்டையை போட்டு எங்களுக்கு பீட் பண்ண தான் இருக்கி. இந்த மாதிரி நல்லாவே நாங்கள் இப்படி பீட் பண்ணிக்கொண்டே இருக்க போகல லைட் எல்லோவிஷ் கலருக்கு வந்துடும். அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஒரு எக்காக சேர்த்துக்கொள்ள வேணும். நான் சொல்கிற ஒரு டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளையிலும். எங்களோட சேனலில் நான் வந்து நிறைய கேக் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் ஒரு விலாக்லையும்
அது மட்டும் இல்லாமல் நிறைய டெசர்ட்ஸ் செய்யக்கொள்ளையும் நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளவே இல்லை. பட் ஆனால் நான் தனியாக வீடியோ உண்டு இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணலை கேக் வீடியோ உண்டு. ஸோ அதனால் வந்து பழைய வீடியோஸ் இருக்கும், அது உங்களுக்கு போய் பார்த்துக்கொள்ளையிலும். நான் தனியாக வீடியோ உண்டு பிஸ்னஸ்க்கு எப்படி செய்கிறேன்றது வந்து நான் போடலை. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எங்களுக்கு பட்டரோட கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட் எல்லோயிஷ் கலருக்கு எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தான் நாங்கள் வந்து ஒரு எக்காக சேர்த்துக்கொள்ள போகிறோம். நான் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு எங்களுக்கு பீட் பண்ணினதுக்கு போகிறோம் கலர் வந்து மாறிடும். இந்த டிப்பை வந்து கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கிறேன். எல்லாமே சம அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டையும் எடுத்திருக்கிறேன். அதில் அளவும் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன். 1 கிலோ கேக் நாங்கள் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு முட்டையாக இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தனித்தனியாக வேறையாக ஒரு டிஷ்ஷில் உடச்சி சேர்த்துக்கொள்ளவும் மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு ஒன்றா இதில் வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் ஒரு எக்கை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒன்றையுமே நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நான் இதை ஒரு டைம்லேயும் நீங்கள் வந்து பீட் பண்ணக்கொள்ள நீங்கள் ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்பெச்சுலாவால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீனியெல்லாம் வந்து ஓரத்தில் ஒட்டி இருக்கிறது எல்லாம் சேர்ந்து நல்லா எங்களுக்கு மெல்ட் ஆகி நல்லாவே வரும். இல்லாட்டி சீனி இடையில இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் பேக் பண்ண போகல கேக் அப்செட் ஆகும். ஸோ அதனால் இடையில நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெச்சுலாவை வச்சு எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு சேர்த்துட்டு திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்காக சேர்த்து நான் பீட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு எக் சேர்க்க போகலையும் உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணால் போதும். எப்படி சரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது உங்களோட சீனி வந்து நல்லாவே கரைஞ்சிருக்க வேணும். கரைஞ்சிருந்தால் தான் எங்களுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். ஸோ அதனால் ஒன்றையும் பார்த்து நீங்கள் முட்டையை வந்து சேர்க்க போகல ஒன்றா சேர்த்து சீனி வந்து நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் சேர்த்து பீட் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பிழை ஆகாமல் பர்ஃபெக்டாக நல்லாவே இது வந்து கேக் உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஒரு நாளைக்கு பட்டர் கேக் 5 விற்று 1475 ரூபா லாபம் எடுக்கலும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கேக் விற்கலும்னு உங்களோட டார்கெட் நம்பரை கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கும் லைக் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இந்த டைமில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒன்றும் சேர்க்க வேணும். இந்த பட்டர் கேக் வந்து வெனிலா சேர்த்துக்கொள்ள வேணும். வெனிலாவை சேர்த்துட்டு திருப்பியும் நான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கொள்கிறேன். வெனிலா கட்டாயமாக வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போ தான் எங்களுக்கு கேக்கில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே வரும். இப்போ ஆல்மோஸ்ட் எங்களோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கையால் எடுத்து காட்டுறேன். சீனி வந்து நல்லாவே கரைஞ்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சிருக்கிறது விளங்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட சீனி அராத்துதே இல்லை. இப்போ இந்த டைமில் நாங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துக்கொள்ள வேணும். நாங்கள் ஏற்கனவே சளிச்சு மூடி வச்சுருந்த மாவை ஒரு 2-3 டைம்ஸ்க்கு சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு பீட்டர் வந்து தேவைப்படாது. பீட்டரை நீங்கள் ஒரு ஓரமாக்கிட்டு இப்போ நாங்கள் இதை கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் நாங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். மில்க் சேர்த்தா என்னான்னு பார்த்திங்கன்னா நல்ல மொய்ஸ்சர் தன்மை வந்து இந்த கேக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு வெளியே வச்சு எங்களுக்கு சர்வ் பண்ணோம் மேலும். ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறதுனால நல்ல மொய்ஸ்சரையும் தக்க வச்சு கொள்றதுக்கு ட்ரை ஆகாது. ஸோ அதனால் கட்டாயமாக மில்க் சேர்த்துக்கொள்ள வேணும். மில்கையும் சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த டைமில் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ண வேணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி வேணும். என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெனிலா கேக், பட்டர் கேக், ஸ்பாஞ்ச் கேக் இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்க தான் செய்யுது. ஸ்பாஞ்ச் கேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை. இதுக்கு வந்து நாங்கள் பட்டர் கேக் அப்படி இல்லாட்டி வெனிலா கேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்பாஞ்ச் கேக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செய்கிற மெத்தடே வேறு. அதுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எக் ஒயிட்டை வந்து நாங்கள் வேறையாக்கி எல்லோ யோக் வேறையாக்கி இந்த மாதிரி நாங்கள் வேறையாக்கி பீட் பண்ணி தான் நாங்கள் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுக்கொள்கிறோம். அது வந்து டீ கடை கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டீ கடையில் வந்து நிறைய அந்த மாதிரி கேக் தான் ஸ்பாஞ்ச் கேக் தான் போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லாவுமே இருக்கும். அது வந்து ஸ்பாஞ்ச் கேக். இது வந்து பார்த்திங்கன்னா வெனிலா அப்படி இல்லாட்டி பட்டர் கேக் அப்படி தான் இதுக்கு சொல்கிறேன். அதனால் அந்த டவுட்டையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா பேட்டரையும் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு டெக்ஸ்டரையும் நான் வீடியோவிலே காட்டியிருப்பேன்.
இப்போ நாங்கள் வந்து கேக் பேட்டர் வந்து இந்த ட்ரேயில் நாங்கள் போட்டுக்கொள்ள போகிறோம். பார்ச்மெண்ட் பேப்பரை ரெடி பண்ணி நேரத்தோடையே நீங்கள் அதை வச்சுக்கோங்க. மாவு சலித்து வைக்கிறதுக்கு முதவே கேக் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அவனையும் ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ள வேணும் 10 மினிட்ஸ். அது வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுவேன், அது வந்து பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த கேக் ட்ரே பார்த்தீங்கன்னா 9 இன்ச் கேக் ட்ரே தான். 9 இன்ச் கேக் ட்ரேயில் வந்து உங்களுக்கு 1 கிலோ தாராளமாக பேக் பண்ணி கொள்ளையிலும். இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ட்ரேயை தான் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு பெட்டரை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பெச்சுலாவால் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி நல்லா டப் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிலாம் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் அவனில் பேக் பண்ணாமல் குக்கரில் பேக் பண்ணுறனாலும் அதுவும் உங்களோட இஷ்டம் தான். அப்படியும் உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளவும் மேலும். இப்போ எங்களோட கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாகவே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லாவே பேக்காகவே வந்துட்டு, இப்போ நாங்கள் இது பேக்காவியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் அப்படி இல்லாட்டி பார்பிக்யூ ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அப்போ அது வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா நல்லா பேக்காவி அப்படின்ற அர்த்தம். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு வச்சுக்கொள்ளையிலும். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் நல்லாவே ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நான் இதை திருப்பி போட்டு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு. நல்லாவே இது ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வயர் அக்கௌண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கா எப்படி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். தீயாமல் நல்லாவே பர்ஃபெக்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு பயம் இல்லாமல் நல்லாவே பிகினர்ஸ்க்கு கூட உங்களுக்கு மிச்சமே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான் நான் வந்து இந்த வீடியோ செய்கிறேன். ஏன்டா நிறைய பேர் வந்து கேக் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பிகினர்ஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கூட லேசாகவே செஞ்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளையிலும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கீண்டு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கி. பாருங்கள் எப்படி கொஞ்சம் கூட தீயாமல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு. இப்போ நான் இதை திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லாவே ஆறின பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கொள்ள வேணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே வரும். அப்படி இல்லாட்டி எல்லாமே தூளாக எல்லாமே பிஞ்சு போய்த்துரும். ஸோ அதனால் நல்லாவே ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி இந்த வீடியோவை பார்த்துட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயமே இல்லாமல் பிகினர்ஸ்க்கு கேக் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிலும் லேஸான ரெசிபி தான், நல்லாவே இருக்கும். இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சாக்லேட் கேக் என்ன கேக்கில் வந்து எது வேணும்னாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கமெண்ட் பண்ணினீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோக்கும் வந்து நான் செஞ்சு காட்டுவேன் உங்களுக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ரெசிப்பியாக மிச்சம் பேர் ஒரு கமெண்ட்டில் கேட்குறீங்க. நான் ஒருத்தரோட இதையும் வந்து நான் கட்டாயமாக இதுக்கு பிறகு வர வீடியோவில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கேக்கை கட் பண்ணி பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா கேக்கை செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பயம் இல்லாமல் செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நிறைய பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை தான் இந்த கேக் வந்து ஹைட்டாக வருது இல்லை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அந்த ஹைட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதோண்டே இல்லை, இஷ்யூண்டே இல்லை. ஹைட் வந்து பெரிய இதோண்டு இல்லை. உங்களுக்கு வந்து ஐசிங் பண்ணி இந்த கேக் கொடுக்குறனாலும் நல்லா ஹைட்டாக இதாக்கி கொள்ளையிலும். பட் ஆனால் இந்த கேக்கை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா நல்ல ஹைட்டான கேக் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி பீஸ் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கீண்டு. இந்த மாதிரி நல்ல ஹைட்டான கேக் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வீட்டில் செஞ்சு கொள்ளையிலும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கீண்டு. இந்த மாதிரி அளவுக்கு நல்லா ஹைட்டாக இதை வந்து சாண்ட்விச் பண்ணினோண்டா இன்னும் ஹைட்க்கு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ வாங்க நாங்கள் கடைசியாக எங்களோட கோஸ்ட் லாபம் எல்லாத்தையும் பார்ப்போம். பாருங்கள் ஸ்க்ரீனில் நல்லாவே தெளிவாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து இதில் கோஸ்ட்டை போட்டிருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from my own world recipes. Thank you so much for watching.